வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நம்ம கருமுட்டை வளர்ச்சிக்கு நிறைய ஃபுட் எடுத்துப்போம் இல்லையா? அதையே டேஸ்ட்டாக எடுத்துக்கும் பொழுது இன்னும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு டீ போடுற டைம்லேயே நம்ம ஈஸியாக வீட்லேயே ரொம்பவே விலை மலிவான பொருட்களை வச்சு நம்ம இந்த லட்டை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு 2 எடுத்திங்கனாலே போதும். உங்களுக்கு ஏஎம்ஹெச் லெவல் 2க்கு கீழே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட நிச்சயமாக அதோடைய அளவு அதிகரிக்கும். கருமுட்டையில் உங்களுக்கு எந்த பாதிப்பு இருந்தாலும், கருமுட்டை வளருது ஆனால் ரப்சர் ஆக மாட்டேங்குது, கருமுட்டை வளருது ஓவலேஷன் ஆகுது ஆனால் கரு உண்டாகிற அளவுக்கு அதில் ஸ்ட்ரென்த்தனாக இல்லை அந்த கருமுட்டை, இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாலும் சரி. அதே போல் எண்டோமெட்ரியல் லைனிங் ரொம்ப மெல்லியதாக இருக்கும் சிலருக்கு, இதனால் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த தொந்தரவு இருந்தாலும் சரி, கருமுட்டை எண்டோமெட்ரியல் இது 2 தொடர்பான என்ன பிரச்சனை இருந்தாலும் டெய்லி இந்த 2 லட்டை எடுத்திங்கன்னா நிச்சயமாக அது எல்லாமே சரியாகி இயற்கையாகவே உங்களால் கரு உண்டாக முடியும். அதுக்கு என்னென்ன பொருள் பயன்படுத்த போகிறோம், எப்படி தயார் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க தோழி. இது மாதிரியான இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்க வேண்டிய பொருள் பூசணி விதை தான். இந்த நாள்லேருந்து, அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா திருமணமான புதுமண தம்பதிகளுக்கே பூசணி விதையில் செய்த நிறைய பலகாரங்களை தான் செஞ்சு கொடுப்பாங்களாம். அதே போல் பூசணிக்காய் அதிகமாக சமையலில் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்களாம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூசணி விதை பூசணி காயில் கரு உற்பத்தி செய்யக்கூடிய அத்தனை சத்துக்களுமே இருக்குது. நமக்கு திடீர்னு கரு உண்டாகாமல் போகிறதுக்கு அதிகபட்ச காரணம் எதுவாக இருக்கும்னா ஊட்டச்சத்து குறைபாடு தான். தேவையான ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடலில் இல்லாமல் போகும்பொழுது தான் விந்தணுக்களுடைய தரம் குறைஞ்சு போகிறது, கருமுட்டைகளுடைய தரம் குறைஞ்சு போகிறது. அப்படி இல்லாட்டி கருமுட்டைகள் வளராமலே அப்படியே கொப்புளங்கள் மாதிரி முட்டை பையிலேயே நின்றுடுறது, இந்த பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ இந்த பூசணி விதையை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது பெண்களுக்கு தேவையான கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான ஈஸ்ட்ரஜன் லெவல் நமக்கு ஃபுல்லாகவே நமக்கு கிடைச்சிரும். அதே போல் ஆண்களுடைய விந்தணுக்களுடைய தரத்தை உயர்த்தக்கூடிய ஜிங்க் இதில் அதிகமாகவே இருக்குது. இப்போது நம்ம ப்ரெக்னென்சிக்காக ஃபஸ்ட் டைம் ஒரு டாக்டரை பார்க்க போகிறோம் அப்படின்னா எடுத்த உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு நிறைய நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய டேப்லெட் சப்ளிமெண்ட்ஸ் தான் நமக்கு கொடுப்பாங்க. எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, சில சமயத்தில் ஊட்டச்சத்து குறைபாடாக நமக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அது இதுலேயே சரியாயிடும். அந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும் பொழுதே நமக்கு சரியாயிடும். அதுக்காக தான் அதை கொடுப்பாங்க. இந்த மாதிரி விதைகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா ஊட்டச்சத்து மாத்திரைகள் எதுவுமே எடுக்காமல் இயற்கையாகவே நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சிடுறதுனால இயற்கையாகவே நம்மளால் கரு உண்டாக முடியும். அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது பூசணி விதை. நான் சொல்ல போகிற பொருட்கள் எல்லாமே சம அளவில் எடுத்துக்கோங்க. ரெண்டாவதாக நம்ம எடுத்துக்க வேண்டிய பொருள் சாலியா விதை. சாலியா விதைகளை பற்றி நம்ம கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். இப்போ சமீப காலங்களில் இதை அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த காலத்துலேருந்து இந்த சாலியா விதைகள் பயன்படுத்தப்பட்டு தான் வருது. பொதுவாகவே நம்ம இந்திய பெண்கள் எல்லாருக்குமே ஹீமோகுளோபின் லெவல் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நம்ம அனிமிக்காக தான் இருப்போம். இது பொதுவான விஷயம்தான். இந்த மாதிரி அனிமிக்காக இருக்கும் பொழுதும் கருமுட்டை பைக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்காததுனால கூட கருப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்காததுனால கூட எண்டோமெட்ரியல் லைனிங் வளராமல் போகிறது, கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சாலியா விதையை நம்ம எடுத்துக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட் நம்மளுடைய ஹீமோகுளோபின் லெவலை கணிசமாக ஏற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிலர் சுவரொட்டி சாப்பிட்டா தான் ஏறும், அதில் தான் நிறைய இரும்பு சத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது உண்மை தான். ஆனால் அசைவ உணவு சாப்பிட பிடிக்கலை அப்படின்னக்கூடியவங்களுக்கு இந்த சாலியா விதை ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சாலியா விதைகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது ரொம்ப உடல் பருமனாக இருக்காங்க, இல்லை உடம்பு ஒல்லியாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு அங்கங்கே கொழுப்பு அதுவும் கண்டிப்பாக அந்த அடிவயிற்று பகுதியில் கொழுப்பு சதை அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்கூடிய பெண்கள் சாலியா விதைகள் எடுத்துக்கும் பொழுது எங்கெல்லாம் கொழுப்பு தேங்கி இருக்கோ அதை சரி செய்யறதுக்கும், அதே சமயத்தில் இதயத்தில் கொழுப்புகள் இல்லாமல் அதை சரி செய்யறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்ததான் நம்ம எடுத்துக்க வேண்டிய பொருள், ஒரு கருமுட்டையை ப்ராப்பராக வளர்கிறதுக்கு தேவையான அத்தனை நியூட்ரிஷன்ஸும் இருக்கக்கூடிய ஆளி விதை. நம்ம ஃப்ளாக்ஸ் சீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதிகமாக ஸ்கின்னுக்கு ஹேருக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இதை இன்டேக் பண்ணும்பொழுது நமக்கு எல்லாத்துக்குமான பெனிஃபிட்ஸ் ஒரேடியாக நமக்கு கிடச்சிரும். இந்த ஃப்ளாக்ஸ் சீடையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன இந்த 3 விதைகளையுமே சம அளவில் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கடைசியாக ஒரு 5 அல்லது 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு நறுமண பொருள் மட்டும் கிடையாது, இது நமக்கு ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரியாகவும் நமக்கு பயன்படும். அதாவது உடலில் எங்கேயாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, வீக்கங்கள் இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கும் இந்த ஏலக்காய் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
சரி, இப்போ இந்த 3 விதைகளையுமே நம்ம தனித்தனியாக வெறும் வானிலையில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம வெறும் வானிலையில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப பொன்னிறமாக வறுத்தாலே போதும். நல்லா கருகிற அளவுக்கு வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. இதில் நான் ஸ்வீட்டுக்காக சர்க்கரையோ வெல்லமோ சேர்க்க சொல்லலை. உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கருப்பு பெரிச்சை பழம் அல்லது காய்ந்த அத்திப்பழம் இது ரெண்டையுமே பயன்படுத்திக்கலாம். ஸ்வீட்னஸ் இதில் வந்து ரொம்பவே அதிகமாக கிடச்சிரும். லட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. ரொம்ப நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிட்டு நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வெளியே வச்சிங்கனாலே நல்லாயிருக்கும். ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க, இல்லை வீட்லேயே வந்து அதிகமாக வேலை இருக்குது, எல்லாமே என்னால் தனித்தனியாக செய்ய முடியல, ஒவ்வொரு ஸ்பூன் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்க சொல்கிறீங்க, ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்க சொல்கிறீங்க, இந்த மாதிரிலாம் என்னால் எடுத்துக்க முடியல அப்படின்னக்கூடிய தோழிகள் கண்டிப்பாக இந்த லட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய பிசிஓஎஸ் ப்ராப்ளம் குறையும், உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி அதிகரிக்கும், ஏஎம்ஹெச் அளவு அதிகரிக்கும், ஓவுலேஷன் ஆகும். அதாவது சரியான நாளில் வந்து கருமுட்டை வெடித்து வெளியே வரும். உருவாகக்கூடிய கருமுட்டை வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். அதாவது ஒரு கருவை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஆரோக்கியமான கருமுட்டையாக உங்களுக்கு உருவாகும். கண்டிப்பாக இந்த லட்டை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 3 மாதங்கள் விடாமல் இதை வந்து எடுத்துக்கோங்க. நிச்சயமாக கூடவே உடற்பயிற்சி செய்கிறதையும் வந்து மறக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு 20 நிமிடத்துலேருந்து 40 நிமிடம் வரைக்கும் நடைப்பயிற்சி, பட்டர்ஃப்ளை யோகா இதெல்லாமே செய்யுங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தோழிகள் எல்லாருக்குமே சீக்கிரமே கரு உண்டாகணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி. நன்றி.